கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் ஏமாற்றி கிழங்கு விற்றதை தட்டி கேட்ட பேருந்து ஓட்டுநர் மீது கிழங்கு வியாபாரிகள் பேருந்தில் ஏறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் பரபரப்பு வீடியோ வெளியாகி உள்ளது. அட்டூழியத்தில் ஈடுபட்ட கிழங்கு வியாபாரிகளுக்கு போலீசார் புகட்டிய பாடத்தின் பின்னணி என்ன? ஏமாற்றி கிழங்கு விற்றதை தட்டி கேட்ட பேருந்து ஓட்டுநர் மீது கிழங்கு வியாபாரிகள் தாக்குதல் நடத்தும் பகீர் காட்சிகள். மதுரை மல்லி என கூறி பேப்பர் பொட்டலத்தை வீசி வடிவேலுவை ஏமாற்றும் திரைப்பட காட்சியை போல நூதன முறையில் கிழங்கு விற்று அட்டூழியத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளின் பின்னணி என்ன? தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த கருவேலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவர் திருப்பத்தூர் சாலையில் தனியார் பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். வியாழக்கிழமை மதியம் கிருஷ்ணகிரியில் இருந்து புறப்பட்டு மத்தூர் பேருந்து நிலையம் வந்தபோது அங்கு பனங்கிழங்கு விற்று கொண்டிருந்த கணேசன் என்பவர் நடத்துனர் கொடுக்க சொன்னாருங்க என கூறி ஒரு கட்டு பனங்கிழங்கை ஓட்டுநர் முருகனிடம் கொடுத்திருக்கிறார். பேருந்து புறப்படுவதற்குள் பின்னால் ஓடி வந்த வியாபாரி கணேசன், ஓட்டுநர் கிழங்கு வாங்கி இருக்கிறார், அதற்கு உங்களிடம் காசு வாங்கிக் கொள்ள சொன்னார் என கூறி பணத்தையும் பெற்றிருக்கிறார். இந்த ட்ரிப் முடிந்து ஓட்டுநரும் நடத்துனரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதுதான் அவர்கள் இருவரையும் ஏமாற்றி கணேசன் பனங்கிழங்கு விற்றிருப்பதும் அதற்காக பணம் பறித்ததும் தெரிய வந்தது. இதற்கிடையே மீண்டும் திருப்பத்தூருக்கு ட்ரிப் எடுத்த போது மத்தூர் பேருந்து நிலையம் வந்ததும் கிழங்கு வியாபாரி கணேசனை ஓட்டுநர் முருகன் தட்டி கேட்டிருக்கிறார். எதற்காக பொய் சொல்லி என்னிடம் பனங்கிழங்கு விற்பனை செய்தாய் என கூறி கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இதில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த கிழங்கு வியாபாரி கணேசன் ஓட்டுநரை திட்டியதோடு கிழங்காலும் தாக்கியிருக்கிறார். வியாபாரியின் மருமகனான மணிகண்டன் பேருந்துக்குள் ஏறி ஓட்டுநர் முருகனை சரமாரியாகவும் தாக்கியிருக்கிறார். இதுகுறித்து ஓட்டுநர் கொடுத்த புகாரின் பேரில் மத்தூர் போலீசார் கிழங்கு வியாபாரி கணேசன், அவரது மருமகன் மணிகண்டன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். ஏமாற்றி கிழங்கு விற்றதை தட்டி கேட்ட பேருந்து ஓட்டுநர் மீது கிழங்கு வியாபாரிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் கிருஷ்ணகிரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.